வணக்கம். இன்றைக்கி சூப்பரான மட்டன் கொத்துக்கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன் கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி வாஷ் பண்ணி நல்லா பொடிசா நறுக்கிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நான் மட்டன் கீமாவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள்தூள், 1/2 தேக்கரண்டி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஊற வச்சுருங்க. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு 2 மேஜிக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 தேக்கரண்டி சோம்பு, சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 ஏலக்காய், கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு மிளகாய் வத்தல் 2 பிச்சு போட்டுருங்க. இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு நல்லா வாசனை தரணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் மற்றும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து லேசாக பொன்னுரல் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாவை வாஷ் பண்ணி 2 பிச்சு போட்டுருங்க. இது வதங்குற நேரத்தில் நமக்கு தேவையான மசாலா பொடி எடுத்து வச்சுக்கலாம். 1 தேக்கரண்டி மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1 தேக்கரண்டி குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 தேக்கரண்டி மல்லித்தூள், 1 தேக்கரண்டி உப்பு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 மேஜைக்கரண்டி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 தக்காளி பொடிசா நறுக்குனதை சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூளை சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது அதோட பச்சை வாசனை சீக்கிரம் போய் நல்ல ஒரு மணம் கொடுக்கும். இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மசாலாவை லைட்டாக கொதிக்க விட்டுடலாம். இந்த குக்கர் மூடியை லேசாக மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும். இப்போ மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற மட்டன் கீமாவை கொத்துக்கறியை இதில் சேர்த்து நல்லா இந்த மசாலாவோட பிரட்டி விடுங்க. இதே ஒரு 2 நிமிஷம் குக்கர் மூடியை லேசாக மூடி போட்டு வதங்க விட்டுருங்க. பார்த்திங்கன்னா அந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து எண்ணெய் லேசாக மேலே மதந்து நல்லா கொதித்து வருது. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜும் பொறுமையாக செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். இதை ஒரு 3 விசில் விட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள், அரை தேக்கரண்டி சீரகத்தூள், ஒரு தேக்கரண்டி கரம் மசாலா ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீம் இறங்கினதும் குக்கரை அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த 3 மசாலாவையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பெப்பர், ஜீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இதை ஒரு கொதி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. குக்கரை சும்மா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா அந்த வாசனைலாம் இறங்கட்டும். இப்போ பரிமாற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து பரிமாறினீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட, பூரி கூட சாப்பிட்லாம். சாதத்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜும் பொறுமையாக பண்ணி சுவையும் மணமும் நிறைந்த மட்டன் கொத்துக்கறியை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.